இப்போ சில படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த படத்துல இருக்கிற ஹீரோ விடயே சப்போர்ட்டிங் ஆக்டர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாப்டி. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் லிஸ்ட்ல ரொம்ப முக்கியமானவர் தான் விவேக் சார். இவருக்கு ஐகானிக் படம்னா நெறைய இருக்கு. இப்ப சொல்லணும்னா பாய்ஸ் படத்துல அந்த பசங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாரு. அந்த பசங்களுக்காகவே அவங்க பேரண்ட்ஸ் கூடயே சண்டை போடுற சீனா இருக்கட்டும். இல்லாட்டி அந்நியன் படத்துல த்ரூ அண்ட் த்ரூ காமெடி பண்ணி அந்த ட்ரெயின்ல இருக்கிற காமெடி சீன் அதெல்லாம் பண்ணிட்டு திடீர்னு கடைசியில பார்த்தா விக்ரம புடிச்சு அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஏ சாரி என்ன பத்தி சொல்ற சாரி என்ன அடிக்க போற போல இருக்கடா அவர்கிட்ட சொல்றேன் என்ன பத்தி சாரிடா அம்பி எல்லாமே உனக்கு எதிரா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு பாவமான ஒரு இதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆனா இதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் டைலாகா போட்டு பண்ண சீன்ஸ். டைலாகே இல்லாம 2 சீன் பண்ணியிருப்பாரு. ஒன்னு மின்னலே படத்துல பண்ணியிருப்பாரு, இன்னொன்னு சிவாஜி படத்துல பண்ணியிருப்பாரு. மின்னலே சீனுக்கு வர இவங்க அப்பாஸ் அடிக்கிறதுக்கு கேங்கா ஒரு ஆட்டோல போவானுங்க. இறங்கி பிளாட்ல இருக்கிற வாட்ச்மேன்ட்ட அப்பாஸ் வீடு எதிரா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லும்போது ஓடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு எல்லாரும் உள்ள போவானுங்க. அப்படியே மியூசிக் வரும். மேடி மேடி ஓ ஓ மேடி அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் வரும். என்ன வேணும் வைபி எங்க அங்க இருக்கு என்ன விஷயம் வடாங்க வாங்கடா டேய். இந்த மியூசிக் ஐகானிக்கான மியூசிக். அப்படியே ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா நடுவுல அண்டர்டேக்கர் சைஸ்ல ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருப்பான். அவன் ரைட் சைடுல விவேக் இருப்பாரு, லெஃப்ட் சைடுல மாதவன் இருப்பாரு. மாதவன் அப்படியே நைஸா நடுவுல வருவாரு. ஸ்டேஜ் சென்டர்ல அவர்தான் ஹீரோ. ஆனா லெஃப்ட்ல விவேக் சார் ஃபுல்லா ஸ்கோர் பண்ணிருப்பாரு அந்த சீனை. கையே யூஸ் பண்ண மாட்டாரு. வாயிலே எடுத்து வாயிலே அப்படியே ஆட்டோமேட்டிக்கா புகைய விட்டுருவாரு. அத்தோட நிப்பாட்டவும் மாட்டாரு. சும்மா கையிலே தான் வத்தி குச்சி இருக்கும். அதை அப்படி பறக்க விட்டு கேட்ச் பிடிக்கிறதா இருக்கட்டும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில இப்படி எடுத்து டக்குன்னு ஒரு பிளிக் பண்ணுவாரு. ஸ்கோர் பண்ணிருப்பாருங்க. ஃபுல் சீனா அவர் தூக்கி சாப்பிட்டு இருப்பாரு. அண்ட் ரெண்டாவது இப்போ நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். சிவாஜி படத்துல ரவுடிஸ் எல்லாத்தையும் அடிச்சுட்டு பழம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாரு ரஜினி. இவருக்கு இந்த சீன்ல டைலாகே இருக்காது. பழம் எல்லாம் கொடுத்துட்டு திரும்பிட்டு ரஜினி அவரோட ட்ரேட்மார்க் ஸ்டைல் எல்லாம் போட்டு கண்ணாடி எல்லாம் போடுவார். ஐடியலி நம்ம தலைவரை மட்டும்தான் பார்க்கணும் இந்த சீன்ல. ஆனா டக்குன்னு ஜூம் அவுட் பண்ணும்போது லெஃப்ட்ல விவேக்கும் இருப்பாரு. மனுஷன் ஒரு ட்ரிக் இறக்கி இருப்பாரு வேறுங்க. இங்க இருக்கிற கண்ணாடி என்ன பண்ணாருன்னு தெரியல, அப்படியே விடுவாரு. ஏர்லயே வந்து கரெக்டா இங்க லாக் ஆயிக்கும். 100%ல 95% பேராவது ரஜினியை விட இந்த சீன்ல விவேக் சார் தான் பார்த்திருப்பேன். காமெடி பண்றதும் சப்போர்ட்டிங் ஆக்டர் ரோலாவும் எல்லாருமே பண்ணிடலாம். பட் ஒரு படத்துக்கு த்ரூ அண்ட் த்ரூ ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த ப்ரொட்டகனிஸ்ட் கூடயே இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னா வெகு சில ஆக்டர்ஸ் தான் தமிழ் சினிமாலே இருக்காங்க. அதுல ரொம்பவே முக்கியமானவர் எங்க. இது எனக்கு பிடிச்ச 2 சீன். எக்கச்சக்க சீன் இருக்கு. நான் அதான் மிஸ் பண்ணியிருந்தேன். நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் போய் பாத்துக்கிறேன்.